ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மந்த்லி சிம்னி கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சனில் இருக்கிற சிம்னியை எப்படி மந்த்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதோட என்னோட கவுண்டர் டாப்பில் சில சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. சிம்னி கிளீனிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பாத்திரத்து ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சிம்னி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு போடணும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, எந்த லிக்யூட்லாம் வாங்குறது கிடையாது. நம்ம ஜிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நெடியாக இருக்கும். மாஸ்க் ஏதாவது போட்டுட்டு செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்போவுமே 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த டைம் கொஞ்சம் வேறு வேலை நிறைய இருந்ததால், பர்சனல் ஒர்க் இருந்ததால் க்ளீன் பண்ண முடியல. இதில் நிறைய இப்போ நீங்கள் டப்பு மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இல்லைன்றதுனால பக்கெட்டில் போட்டிருக்கேன். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நல்ல தண்ணி, கொதிச்ச தண்ணி தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நார்மலான வாட்டரை ஃபில் பண்ணிட்டேன்னா அது முங்குற அளவுக்கு இருக்கும். ஒரு 1 ஹவர் நல்லா தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடணும். நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் எல்லாமே கீழெல்லாம் செதறும். அதனால் கவுண்டர் டாப்பில் நம்ம காலையில் சமைச்சு வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு போகலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டே நம்ம சில டாபிக் பற்றி பேசலாம். உங்களில் எத்தனை பேர் உங்கள் குழந்தைகிட்ட தினமும் நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு நீங்கள் செய்கிற ஒர்க்கை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம சொல்ல மாட்டோம், இது நம்மளோட ஒர்க்கு நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்குமே தெரியும், ஓகே நம்ம ஸ்கூல் போயிட்ட பிறகு அம்மா இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, வெறும் சமையல் மட்டுமே செய்கிறது கிடையாது, அதை தாண்டி இவ்வளோ ஒர்க்கு இருக்குன்றது குழந்தைங்களுக்கு தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு இது மாதிரிலாம் போடும்போது கூட ஹஸ்பண்டு குழந்தெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு, ஆஃபீஸ் போயிட்ட பிறகு ஒய்ஃப் நல்லா தூங்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் முன்னாடி எந்திரிச்சு கடகடன்னு எல்லா ஒர்க்கும் முடிக்கிற மாதிரி அப்படி தான் காமிக்கிறாங்க. ஜஸ்ட்டு அவங்க ஃபன்னுக்காக தான் காமிக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களை அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் இருப்பாங்க அப்படின்ற மைண்ட் தான் வரும். சில குழந்தைங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்கன்றப்ப அப்படி தான் அவங்களுக்கும் தோணும். ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்க குழந்தைங்களுக்கு ஓகே. சில பேர் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வருவீங்க, சில பேர் ஆட்டோ, பஸ் இதை மாதிரி விடுவோம் நம்ம. அப்போ ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது உள்ளே வரும்போதே ரொம்ப ஹாப்பியாக நம்ம அவங்கள இன்வைட் பண்ணணும். ஓகே இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வரும்போதே உள்ளே வந்த உடனே ஹோம்ஒர்க் என்ன, இன்னைக்கு என்ன நடத்துனாங்க, இது மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ரொம்ப ஒரு மாதிரி அவங்க காலையிலேருந்து படிச்சுட்டு தான் வராங்க, உள்ளே வரும்போதே இதெல்லாம் கேட்டால் ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. வரும்போதே நீங்கள் உள்ளே வந்தோன்னா குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு எல்லா அம்மாவுமே கண்டிப்பாக கேட்போம், சாப்பிட்டியா, லஞ்சு பிடிச்சிருந்ததா, தண்ணி குடிச்சியான்றது கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் கேட்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா, இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தியா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற டாபிக்லாம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரீயாக விட்டணும். ஆனால் உங்களுக்கு சில பழக்கங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வந்தோடனே யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணி லாண்ட்ரி பாக்ஸில் போடு, ஷாக்ஸை எடுத்து லாண்ட்ரி பாக்ஸில் போடு, ஷூ எடுத்து அந்த இடத்துல வை, லஞ்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஜிங்கில் போடு. இது எல்லாமே நீங்கள் எல்கேஜிலேருந்தே அவங்களுக்கு ஹேபிட்டாக கொண்டு வந்தால் தான் நம்மளால மாற்ற முடியும். திடீர்னு ஒரு நாள் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களால மாறவே முடியாது. அந்த வேலையுமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க படிக்க உட்காரும்போது கொஞ்ச நேரம் எனி டைம் அந்த 1 ஹவர் 2 ஹவர்ஸ் உட்கார்ற வரைக்குமே நம்ம அதை படிக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவர் படித்தாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இன்றைக்கி அம்மா இதெல்லாம் சிம்னிலாம் க்ளீன் பண்ணேன். அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நான் இங்கே போனேன், கோவிலுக்கு போனேன், இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. நீ போனதுலேருந்து இந்த வேலைலாம் பண்ண, அப்புறம் அம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்தது, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் தூங்குற பழக்கம் இருக்கவங்க, அம்மா கொஞ்ச நேரம் தூங்கின ராஜா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லலாம்.
அதனால அவங்களும் வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஓ! அம்மா இவ்ளோ ஒர்க் பண்றாங்க. நீ சாமான் கழுவுன, இவ்ளோ ஒர்க் இருந்தது இன்னைக்கு எனக்கு. நாளையிலருந்து வேற ஏதாவது ஷெட்யூல் போடணும். நீ ஏதாவது ஐடியா குடு. என்னோட வேலைய வந்து கம்மி பண்றதுக்கு ஏதாவது ஐடியா குடு. அப்படின்ற மாரி அவங்க கிட்டயும் கூட நம்ம ஐடியா கேட்கலாம். நான் ஏன் இத வந்து படிக்கிற டைம்ல சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, ஏன்னா வந்து அந்த டைம் மட்டும் தான் அவங்க ஃபுல்லா வந்து நம்ம கூட இருப்பாங்க. இல்லன்னா நீங்க மத்த டைம் பார்த்தீங்கன்னா விளையாட போயிடுவாங்க, இல்ல டிவி பார்ப்பாங்க. படிக்கிற டைம்ல அந்த 2 ஹவர்ஸ் வந்து நம்மளோட குழந்தைங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த 2 ஹவர்ஸுமே நம்ம அவங்கள படி, இதை எழுது, அதை எழுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து தூக்கம் வந்துரும். ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுவாங்க. மூட் அவுட் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்பளோட காலைலருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்கும் நம்ம காலையிலேருந்து இவ்ளோ வேலை செஞ்சிருக்கோன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட இருந்துமே வந்து நெறைய விஷயங்கள நம்ம வாங்கலாம். ஸ்கூல்ல என்ன நடந்தது? மிஸ் என்ன பண்ணாங்க? என்ன சொல்லிக் குடுத்தாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது சண்டே நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளோட கம்யூனிகேஷன் வந்துட்டு அந்த படிக்கிற டைம்ல மட்டும் தான் குழந்தைங்களோட ஃபுல்லா நம்ம உட்காருவோம். மத்த டைம்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, இல்ல டிவி பார்ப்பாங்க. அதனால தான் வந்து நான் சொல்றேன், படிக்கிற டைம நீங்க அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது, நெறைய விஷயங்கள உங்களுக்குள்ள வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட விஷயங்களையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட மைண்ட்ல இருக்கிறதுமே வந்து நெறைய உங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன் நானு. இப்ப நம்ம அந்த விஷயத்த பேசிட்டு சிம்னி அந்த பிளேட் ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இந்த மாரி ஏன் கிளீன் பண்ணணும்னா, உள்ள இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு எல்லாமே நம்மளால வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு கிளீன் பண்ண முடியாது. அதனால இந்த மாரி ஸ்க்ரூ டிரைவரோ, இல்லன்னா வந்துட்டு நீங்க இந்த வட குத்தி சொல்லுவாங்கல்ல, அது கூட வச்சு ரொம்ப ஷார்ப்பா போட்டு பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டா நீங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணும்போது, உள்ள இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு எல்லாமே கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி தான் நான் சிம்னி கிளீனிங் எப்பவுமே பண்ணுவேன். எப்பவுமே 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி டிலே ஆயிட்டதால ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருந்தது. இது எல்லாமே நல்லா கிளியரா ஆயிடுச்சு பாருங்க. எல்லாத்தையுமே நல்லா கழுவியாச்சு. அடுத்து வந்து மேல ஒரு மாரி பிச்சு பிச்சுன்னு இருக்கும். அதனால நம்ம சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா கிளியர் ஆயிடும். நீங்களும் உங்களோட குழந்தைங்களோட இந்த மாரி நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றத மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்ககிட்ட எல்லாமே சொல்லும்போது தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், என்ன செய்றோன்றது தெரியும். இதே வொர்க்கிங் விமன்ஸா இருந்தா இன்னும் நெறைய வொர்க் இருக்கும் அவங்களுக்கு. ஆஃபீஸ்க்கும் போணும். அவங்க என்ன பண்ணலான்னா, கண்டிப்பா ஆஃபீஸ்ல நடக்கிற நெறைய விஷயங்கள வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஆஃபீஸ்ல இன்னைக்கு நான் போனேன், இது நடந்துச்சு. அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க அவங்களோட ஷேர் பண்ணும்போது, அவங்களும் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. அம்மா பாவம் வீட்லயும் வேலை செய்றாங்க. அங்க போயும் அவங்களுக்கு நெறைய வொர்க் ப்ரெஷர் இருக்கு. அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டும் குழந்தைங்களுக்கு வரும். அது ஆம்பள குழந்தையா இருந்தாலுமே பரவால்ல, பொம்பள குழந்தையா இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்க எல்லா விஷயங்களையுமே. பேசிக்கிட்டே நான் 2 பிளேட்டுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. உள்ள இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்ப இத வந்து நம்ம வெயில்ல காய வைக்கலாம். இல்லன்னா நீங்க நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காத்துலயே கூட நம்ம ஆற விட்டுறலாம். நான் வந்து இந்த ஜிங்க் கிளீன் பண்ற பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணி சிம்னியுமே கிளீன் பண்ணுவேன். அதனால எனக்கு இன்னொரு யூசேஜ் என்னன்னா, ஜிங்க்லயும் இருக்க அடைப்புமே எனக்கு ஈஸியா போயிடும். ஏன்னா இந்த சுடு தண்ணியிலேயே நான் வந்து பவுடர போட்டு சிம்னி பிளேட் எல்லாமே கிளீன் பண்ணிடுவேன். அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம நல்லா சிங்க் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த தண்ணிய ஊத்தி விட்டுட்டேன்னா, எனக்கு அந்த அடைப்பு, ஸ்மெல் எல்லாமே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை கிளாத் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துருக்கணும். சிம்னி ஃபுல்லா மேல, உள்ள அந்த மிஷினாண்ட எல்லாமே நல்லா சுவிட்ச் கிட் எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். சிம்னி கிளீன் பண்ணும்போதே பக்கத்துல இருக்கிற அந்த கேபினெட்ஸ் டோர் எல்லாமே எண்ணெய் பிச்சுப்பு இருக்கிறதுனால அதையுமே நல்லா தொடச்சி கிளீன் பண்ணியாச்சு. இந்த பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஆறி வந்தோடனே ஒரு வாட்டி தொடச்சிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம அந்த எண்ணெய் அழுக்கு எல்லாமே சிந்தியிருக்கும். அதனால கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கலான்னு செய்கிறேன். எல்லா லேடிஸுமே நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே காஃபியோ டீயோ கொஞ்சம் பிரேக் எடுத்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போம். சேம் அதே தான். இப்போ ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாமே நல்லா தொடச்சி கழுவி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் பிச்சுப்பு இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எப்போவுமே ஒரு 6 மந்த் இல்லை 3 மந்த் ஒன்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கவுண்டர் டாப்பில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும் நான் வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் ஜாடி இதெல்லாம் வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு எல்லாமே வந்து ரொம்ப
அழுக்காயிடுச்சு. சண்டே வந்து நான் வாஷ் பண்ணல. சரி ஓகே நம்ம சிம்னி கிளீன் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிக்க போறேன். அப்புறம் இந்த பெரிய ஜாடியில உப்பு, புளி அதெல்லாமே போட்டு வச்சிருப்பேன். அது எல்லாத்தையுமே கூட எடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கிச்சன்ல வந்து எப்பவுமே ஒரே மாதிரி வச்சிருந்தோம்னா நமக்குமே வேலை செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் அலுப்பா இருக்கும். அப்பப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கவே புதுசாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதே பொருள் தான் யூஸ் பண்ணுவோம். அதே உப்பு ஜாடி, அதே எண்ணெய் வைக்கிற பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ புதுசாக ஒரு கிச்சனுக்குள்ளே வந்த மாதிரி அந்த ஃபீல் வரும். உங்களை எத்தனை பேருக்கு அதை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 3 month ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நான் கிச்சனில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன்று கவுண்டர் டாப்பில் பண்ணுவேன், இல்லைனா கேபினெட்ஸில் பண்ணுவேன், இல்லை நம்ம உப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிற ஜாடியை வந்து எதாவது மாற்றி வைப்பேன். ஏதாவது பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இல்லை ஒரே கிச்சனை நம்ம வருஷம் ஃபுல்லாக அதே கிச்சனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எண்ணெய் ஜாடியெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அகைன் திரும்பவும் இந்த ஸ்டாண்டில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பழசாக வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம டீப் க்ளீன் பண்ணணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுக்கலாம். வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கிச்சனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது கிச்சன் எப்போவும் நீட்டாகவும் இருக்கும், நமக்கும் வேலை வந்து அதிகமாக இருக்காது. நான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக விட்டுட்டு மிக்ஸி கிரைண்டர் வைக்கிற இடத்துல ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் எண்ணெய் ஜாடி எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சாச்சு. அதில் ஒன்றுத்தில் கல் உப்பு ஃபில் பண்ணிட்டேன், ஒன்றுத்தில் புளி, இன்னொன்றில் பார்த்திங்கன்னா தூள் உப்பு நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். இப்போ அதுக்குமே ஜாடி வாங்கிட்டு வந்து தூள் உப்புமே நான் வந்துட்டு இதுலேயுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே நான் வந்து கீழே அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்தில் அந்த இருக்க கேபினெட்ஸில் வச்சுடுவேன். டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சின்ன ஜாடியில் கல்லுப்பு, தூளுப்பு, ராக் சால்ட் இது 3மே கவுண்டர் டாப் மேலேயே கைக்கு எட்டுற மாதிரி வசதியாக வச்சாச்சு ரைட் சைடில். மற்ற பெரிய ஜாடி எல்லாமே கீழே கேபினெட்ஸில் அரிசிக்கு பக்கத்தில் வச்சுருவேன். ஊறுகாய் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நம்ம வீட்டில் எப்போவுமே ஊறுகாய் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வாங்கி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். அடுப்புக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்பை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். காலையில் நம்ம அரிபரியாக சமைக்கும் போது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக விட்டாச்சு. மிக்ஸி கிரைண்டர் வைக்கிற இடத்துல எண்ணெய் ஜாடிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு அதையுமே அழகாக எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.